brother, start. Camera है? Yeah. Bangladesh or India? No, India. Okay, start. சின்ன வயசுல இருந்த ஒரு ஆசைன்னா பெரிய ஆசை ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். ஸோ ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். லாங் ரைடர் சூர்யா. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டே 3. ஸோ டே 3 வந்து வீடியோ பார்த்திங்கன்னா நேற்று போட்டிருக்கணும், நேற்று போட முடியல. ஸோ சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு, அதனால் நேற்று நான் போட முடியல. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டே 3. ஸோ இன்றைக்கி நம்மளோட கிவ்வேயோட 3வது நாள். ஸோ நம்மளோட 1 லட்ச ரூபா சீரிஸ், இந்த மாதத்தில் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறது எப்படி, அதில் வந்து பார்த்திங்கன்னா 3 பேருக்கு கிவ்வே கொடுக்குறோம். ஸோ கிவ்வேயோட சின்னதாக சொல்லிடுறேன், கிவ்வேல எப்படி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு. ஸோ மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு செகண்ட் வீடியோஸ் இருக்குது, அதோட பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன் டிசம்பர் அப்படின்னு சொல்லி. ஸோ டிசம்பரோட வீடியோஸ் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் ஆயிரும். ஸோ வீட்டில் இருந்துகிட்டே 10,000 10,000, 8,000, 5,000 ஒரே ஆள் கூட சம்பாதிக்கலாம். ஸோ கரெக்டாக நீங்கள் இது பண்ணிங்கன்னா ஸோ பண்ண வேண்டியது என்னன்னு இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். லாங் ரைடர் சூர்யா. ஸோ நம்மளோட 1 லட்ச ரூபா சேலஞ்ச் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து டே 3. ஸோ டே 3 வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேற்று அப்லோட் பண்ணியிருக்கணும். ஸோ நேற்று நம்மளால் அப்லோட் பண்ண முடியல. என்ன ரீசன் அப்படின்னா நம்ம கேமரா பார்த்திங்கன்னா செத்து போச்சுங்க. ஸோ ஆமாங்க, உண்மையாகவே கேமரா செத்து போச்சு, சார்ஜே ஏறலை. என்ன பிரச்சனைன்னு தெரில. நான் வந்து பார்த்திங்கன்னா என்னமோ பண்ணி பார்த்தேன், சரி சார்ஜ் போட்டுக்கிட்டே யூஸ் பண்ணலான்லாம் பார்த்தேன். ஆனால் சார்ஜ் போட்டுக்கிட்டே யூஸ் பண்ண முடியாது, அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்துச்சு. ஏன்னா அது கேமரா ரொம்ப ஹீட் ஆகிட்டு இருக்கும். சப்போஸ் வெடிச்சிட்டுனா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரிலாம் நிறையா இருந்துச்சு. நான் ஒன்று இன்றைக்கி நேற்றே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் கலத்திட்டு தனித்தனியாக டிஸ்மேண்டில் பண்ணி நம்ம இது ஏசி கீழே வச்சுட்டு போயிட்டேன். ஸோ ரூம் வந்துட்டு வேலைக்கு வந்துட்டேன். அதனால தான் நேற்று என்னால் வீடியோ எடுக்க முடியல. சரிங்க, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதே மாதிரி தான் நம்மளோட போன வீடியோவில் நம்ம சொல்லியிருப்போம். டெய்லியுமே நம்மளோட வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈமோஜி கொடுத்துருப்போம். அந்த ஈமோஜி என்னன்னு நீங்கள் கரெக்டாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கணும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கான்செப்ட்டு. இதுதான் அந்த கிவ்வேக்கானது. நம்ம இந்த 1 லட்ச ரூபா சேலஞ்ச் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட இந்த நியூ இயரில், ஸோ இந்த 2025 வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதில் இந்த வீட்டிலே இருப்பாங்க, சில ஃபீமேல்ஸ் இருப்பாங்க, வீட்டிலேருந்தே சம்பாதிக்கணும் அப்படிம்பாங்க, நியூ இயர்க்கு எதாவது பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ அவங்களுக்காக தான் கிவ்வே. ஸோ ஃபஸ்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 10,000, செகண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 8,000, தேர்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 5,000. ஸோ மொத்தம் 3 கிவ்வே கொடுக்குறேன். என்னடா 3 ஒரே அமௌண்ட்டில் கொடுக்கலாமா அப்படின்னா இல்லைங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வீடியோ போட்டோன்னே பார்க்குறக்கு ஒரு டீம் இருக்கும். ஸோ அந்த டீமுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு முன்னுரிமை கொடுக்கணும் பார்த்திங்களா. அதனால தான் 10,000, 8,000, அப்புறம் 5,000. ஸோ இந்த 3 அமௌண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிவ்வே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி ஒரு கிவ்வே கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சேனல் நிறைய கிவ்வே வரும். ஸோ அதனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணி வச்சுங்க. சவுதியில் ஜாப் வேகன்சி வேணும், சவுதி, துபாய், ஓமன், கத்தார், மஸ்கட், ஸோ இந்த மாதிரி கண்ட்ரிலலாம் ஜாப் வேணும்னா நம்ம சேனல் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ போன மாதம் ஃபுல்லாக நம்ம ஜாப் வேகன்சி பற்றி போட்டுட்டு இருந்தோம். இந்த மாதமும் இருக்குது, இடையில தான் இருக்கும். ஸோ ஆனால் இந்த மாதம் நம்மளோட ஃபுல் குறிக்கோள் இந்த ஒரு மாதத்தில் நம்ம வந்து 1 லட்ச ரூபா சம்பாதிக்கணும். 30 நாளில் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறோம். அதுதான் கான்செப்ட். 30 நாளில் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கணும்னா எவ்வளோ தெரியுமா? நான் இங்கே வந்து சேலரி வாங்கணும், 4,500 ரியால் நம்ம சேலரி வாங்கணும். அதுதான் இந்த மாதம் ஃபுல்லாக நம்ம முயற்சி பண்ண போகிறோம். அது சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ கிளைமேட்டிங் ரொம்ப மோசமாக இருக்குது, ஆர்டர் ரொம்ப கம்மியாக இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணுறோங்க. சரிங்க, நம்ம அப்படியே இன்றைக்கி ஆர்டர் எடுக்க போகலாம். ஸோ நேற்று நம்ம எவ்வளோ ஆர்டர் எடுத்திருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 ஆர்டர் எடுத்திருந்தோங்க. இன்றைக்கி நம்ம எவ்வளோ ஆர்டர் எடுக்கணும்னா அதேமாதிரி ஒரு 15 இல்லை ஒரு 17 ஆர்டர் எடுத்தால் நம்மளால் தெரிஞ்ச கொஞ்சம் பேருக்கு நம்ம கேட்டோம். அப்புறம் என்ன கேமரா இந்த கிளைமேட்டுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பெரிய பெரிய சேனல்ஸ் வச்சுருக்கவங்க, மோட்டோலாக் பண்ணுறவங்கள்ட்ட கேட்டு பார்த்தேன். எல்லாரும் சொல்கிறது கோப்ரோ எடுத்துக்க ப்ரோ, கூலிங்கான கிளைமேட்டுக்கு கோப்ரோ நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ ஏதாவது ஒன்று கரெக்டாக ஃபிக்ஸ் ஆக மாட்டேங்குன்னா சில பேர் கோப்ரோ சொன்னாங்க, கோப்ரோ லெவல் 12 நல்லா இருக்கு ப்ரோன்னாங்க. சில பேர் இப்போ புதுசாக டிஜே ஓஸ்மா நல்லா இருக்கு, டிஜேயோடது நல்லா இருக்கு ப்ரோ, டிஜே வாங்குங்கிறாங்க. என்ன வாங்கலான்னு ஒரு டவுட்லேயே இருக்கேன். ஸோ யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா இந்த மாதிரி கேமரா நல்லா இருக்கும் ப்ரோ, நல்லா கூலிங்கான கிளைமேட்டுக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னா ஏதாவது ஒரு கேமரா அப்படி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க முடிஞ்சால் கண்டிப்பாக வாங்குறேன். ஏன்னா எனக்கு இந்த கேமரா வந்து 2 வருஷம் ஆயிடுச்சு, குறை சொல்ல முடியாது. 2 வருஷம் ஆயிடுச்சு. 2 தடவை இன்ஸ்டா 360 லென்ஸே வாங்கியிருக்கேன். அந்த 360 லென்ஸே 2 தடவை வாங்கியிருக்கேன். ஏன்னா ஒரு தடவை தொலைச்சிட்டேன், ஒரு தடவை உடச்சிட்டேன். ஏன்னா ஒரு சைடு கிளாஸ் ஃபுல்லாகவே நொறுங்கிருச்சு கீழே விழுந்ததில். கேமரா ஹெல்மெட்டோட கீழே உருண்டு விழுந்து லென்ஸ் உடஞ்சனால அதில் வீடியோ எடுக்க முடியாமல் போயிட்டு இப்போ 4K லென்ஸ் மட்டும் வச்சு ஓட்டிகிட்டு இருக்கேன். அதனால் யாராவது நல்ல கேமரா கொஞ்சம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் சஜஷன் பண்ணுங்கள், வாங்கலாம். ஏன்னா இப்போ X3லாம் வாங்க முடியாது. ஏன்னா இன்ஸ்டா X3லாம் வாங்கினா கொஞ்சம் நீட்டமாக இருக்கும், இல்லைன்னா ஹரிசாண்டலாக வைக்கிற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கு. நம்ம அடிக்கடி ஹெல்மெட்டை கலத்திட்டு மாட்டுறோம் அப்படிங்கிறதுனால
சின்னதாக நம்ம இப்போ வச்சிருக்க மாதிரி இந்த கோப்ரோ டிஜே இந்த மாதிரி ஏதாவது இந்த மாதிரி இருந்தாலே சொல்லுங்கள், நம்ம வாங்கிடலாம். வாங்குகிறோம், ஏன்னா வாங்கி தான் ஆகணும். ஏன்னா வீடியோஸ் போடணும் பார்த்தீங்களா. நேற்றுல எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு வீடியோ எடுக்க முடியல அப்படிங்கிறதுனால. பட் இன்றைக்கி எடுக்கிறோம். சரிங்க, இந்த வீடியோலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஈமோஜி வச்சுருப்பேன். ஸோ மறக்காமல் பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். நிறைய பேர் ஓட்டி விட்டு பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். அதனாலே நான் வேறு மாதிரி டெக்னிக்லாம் இது பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சுன்னா இந்த கமெண்ட் பாக்ஸில் யார் கமெண்ட் பண்ணுறான்னு பார்ப்பேன். ஏன்னா நேற்று வீடியோ போட்டிருந்தேன். 2வது நாள் வீடியோலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதேமாதிரி நாள் வீடியோலையும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இன்ஸ்டாகிராமில் சென்டே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா போயிட்டுருக்கு. சரிங்க, என்னால் ஒரு 2-3 பேர் வீட்டில் நல்லா இருக்கிறீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். அதேமாதிரி நிறைய பேர் வந்து ப்ரோ நியூ இயருக்கு கொஞ்சம் நிறைய பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க இந்தியாவில் இருக்கவங்களுக்கு அப்படின்னாங்க. கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எவ்வளோ பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியுமோ நம்மளோட ஃப்ரெண்டோ இல்லை நம்மளோட பிரதர்கிட்டே சொல்லி இப்படி ஊரில் இருக்கவங்க கொஞ்சம் பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி ஒரு கொடுக்கலான்னு ஒரு பிளானில் இருக்கேன். பட் அது எல்லாத்துக்குமே நம்ம ஆர்டர் எடுக்கிறத வச்சு தான். ஸோ நம்ம நல்ல வேலை பார்த்தா நல்ல சம்பளம் கிடைக்கும். நல்ல சம்பளம் கிடைச்சா நம்மளால் நிறைய பேருக்கு உதவி பண்ண முடியும். ஸோ உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் நம்ம சேனலுக்கு எப்போவுமே இருக்கணும். ஸோ ப்ளீஸ் நம்ம சேனலை மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. சவுதிக்கு வந்து கஷ்டப்படுறேன்ட்டுலாம் நான் சொல்ல மாட்டேன். நான் சவுதிக்கு வந்தது என்னோட கஷ்டத்துக்காக தான் வந்தேன். இங்கே வந்து நான் கஷ்டப்படுறதுனால ஜாலியாக தான் இருக்கேன். பட் இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவு ஹெல்ப் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் நிறைய பேருக்கு. அதனால் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் நம்ம சேனலுக்கு இருக்கும்போது நான் தொடர்ந்து ஏதாவது இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட் ஆகி இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதோ இல்லை நிறையா கிவ்அவே கொடுக்குறது, இல்லை நிறையா பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறது, நிறைய பேருக்கு இல்லை காசு இல்லாதவங்களுக்கு. ஏன்னா நிறைய பசங்க வந்து அப்புறம் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, ப்ரோ ஃப்ரீ ஃபயருக்கு டாப் அப் பண்ண ப்ரோ, காசு கொடுக்குறோம், காலேஜ் ஃபீஸ் கட்டணும் ப்ரோன்னு சொல்லி காசு வாங்க சரக்கு அடிச்சுட்டு போயிடுவாங்க, இல்லை வேறு ஏதாவது செலவு பண்ணுவாங்க. நான் அந்த மாதிரி அனுபவப்பட்டிருக்கேன். அதனால் நான் அந்த மாதிரி கொடுக்க மாட்டேன். ஏதாவது சாப்பாடு இல்லையா சொல்லுங்கள், நான் பண்ணுறேன். அரிசி வாங்கணுமா அரிசி வாங்குறது காசு கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு. ஸோ நீங்கள் பண்ண வந்து நம்மளுக்கு லவ் அண்ட் சப்போர்ட் மட்டும் கொடுத்தா போதுங்க, வேறு ஒன்றும் இல்லை. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க போதும். நேரம் வெயிட் பண்ணியிருக்கேன் சாலடுக்கு. ஸோ இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா நான் இது வரைக்கும் நான் வெயிட் பண்ணதே கிடையாது. அதிகபட்சம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வெயிட் பண்ணுவேன். அப்படியே அந்த 10 நிமிஷம் வெயிட் பண்ணுற கேப்பில் கூட எனக்கு டபுள் ஆர்டர் கிடைக்கும். சரிங்களா, 2 ஆர்டர் கிடைக்கும். இங்கே வந்ததுலேருந்து இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து பார்த்திங்கன்னா 45 நிமிஷம் வெயிட் பண்ணியிருக்கேன். 45 மினிட்ஸ் கரெக்டாக வெயிட் பண்ணியிருக்கேன். டைம் இப்போ பார்த்திங்கன்னா 3:30 ஆயிடுச்சு. சரிங்களா, 45 நிமிஷம் வெயிட்டு. அது மட்டும் இல்லாமல் ஒரே ஒரு ஆர்டரோடு போயிட்டுருக்கேன். ஃபஸ்ட்டில் நான் 5 நிமிஷம் வெயிட் பண்ணாலுமே 5 நிமிஷம் 10 நிமிஷம் வெயிட் பண்ணாலே எனக்கு டபுள் ஆர்டர் கிடச்சிரும். கொஞ்சம் இதாக போவேன், ஹாப்பியாக போவேன். பட் இன்றைக்கி 45 மினிட்ஸ் வெயிட் பண்ண வச்சிட்டாங்கன்னு சொல்லி அதுவே கொஞ்சம் கஷ்டத்தில் தான் இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் சிங்கிள் ஆர்டருங்க. எவ்வளோ தூரம் தெரியுமாங்க, 11 கிலோமீட்டர் 22 நிமிஷம் ஆகும்னு போட்டிருக்கான். அப்போ நினச்சி பாருங்கள் எவ்வளோ கஷ்டம் இருக்கும்னு. பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்து பண்ணிக்கலாம். ஃபுல் டிராஃபிக் போட்டிருக்காங்கங்க, ஃபுல் டிராஃபிக்கு அந்த ஏரியாவே. பட் பரவாயில்ல, நம்ம ஏதாவது ஷார்ட் ஆர்டர் எடுத்து நம்மளுக்கு டார்கெட் 15க்கு மேலே போதும். 15 கிடையாது, 15க்கு மேலே. ஸோ 15க்கு மேலே ஒன்று பண்ணாலும் ஓகே தான். ஆனால் 15க்கு மேலே தான் பண்ணணும், 15ன்னு பண்ணக்கூடாது. நம்ம நேற்று 15 தான் பண்ணோம். அதனால தான் சரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதை மாற்றிடணும், 15க்கு மேலே தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவோடு இருக்கேன். சரி பார்க்கலாம் எத்தனை பண்ண முடியுது, என்ன கதை எல்லாம் பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. ஸோ நிறைய பேர் இந்த வீடியோலாம் பார்க்குறீங்களான்னு தெரியாது, ஈமோஜி மட்டும் தான் பார்ப்பீங்க. ஈமோஜி எங்கே இருக்குன்னு தேடுவீங்க. ஸோ தேடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியாவது நம்ம வீடியோ இப்படி ஒரு சேனல் இருக்குன்னா அது உங்களுக்கு தெரியுமா, அது போதும் எனக்கு. நல்ல விஷயம் பண்ணுறதா இருந்தாலுமே இந்த மாதிரி ப்ரொமோஷன் பண்ணி தாங்க பண்ண வேண்டியிருக்கு. நினச்சி பாருங்கள். ஸோ நம்ம ஜாப் வேகன்சி பற்றி வீடியோ போட்டுட்ருந்தோம், ஒரு ஆளும் பார்க்கல. பேமெண்ட்டை கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி போட்டோடனே பார்க்குறாங்க. அது ஒரு இது என்ன வண்டி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பின்னாலலாம் கிராஷ் கார்டு மாட்டியிருக்கான், டயர் இதெல்லாம் செஞ்சுருக்கான். அந்த கார் எப்படி போகிறா வருங்க, அவன் கரெக்டாக போயிட்டுருக்கான். ஆனால் இடிக்கிற மாதிரி போகுது அந்த வண்டி. இதுதான் ஃபோன் நோண்டிட்டு, ஒரு கையில் ஃபோன் இருந்திருக்கும், ஒன்று கவனிக்காமல். இதில் ஒரு பெரிய சம்பவம் என்னென்னா, இன்றைக்கி வண்டியோட புக்கு, இக்காமா, லைசன்ஸ் எதுவுமே நான் எடுக்காமல் வந்துட்டேங்க. ஸோ வாலெட்டை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஷோல்டரில் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த ஹேண்ட்பேக்லேருந்து எடுத்து என்னோடய பெட்டுக்கு மேலே வச்சுருந்தேன். அனிஃபோட பெட்டில் வச்சுட்டு எல்லாத்தையும் போட்டேன். சரிங்களா, அந்த சேஃப்டி எல்லாத்தையும் மாட்டிகிட்டு இருந்தேன். எல்லாம் மாட்டி முடிச்சுட்டு வாலெட்டை அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன், ரூம்லேயே வச்சுட்டு வந்துட்டேன். இப்போ எனக்கு இது எப்போ ஞாபகம்னா, நான் இப்போ ஃபஸ்ட் ஆர்டர், இப்போ தான் ஃபஸ்ட் ஆர்டர் நம்ம கொடுக்குறோம். ஸோ இந்த ஃபஸ்ட் ஆர்டரை கொடுக்க போனேன் பார்த்தீங்களா, அங்கே கொடுக்க போன இடத்துல இக்காமா கேட்குறான் உள்ளே விடுறதுக்கு. அப்போ தான் வேலெட்டை தேடி பார்க்க வேலெட்டை காணும். ஸோ இப்போ இக்காமாவுக்கு பிரச்சனை இல்லைங்க. இக்காமா நம்மகிட்ட அப்ஷர்ன்ற ஒரு அப்ளிகேஷன் இருக்கும், அதில் இருக்கும், நம்ம கொடுத்துடலாம்.
இதில் ரொம்ப முக்கியமானது இப்போ வந்து ரீசெண்டாக ஆல்ரெடி வண்டியை பிடிச்சிட்டு இருக்காங்க. எதனால திருட்டு வண்டியாக இருக்குமோ, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாத வண்டியாக இருக்குமோன்னு சொல்லி பிடிக்கிறாங்க. போலீஸ் கேட்டால் அந்த புக்கோட ஃபோட்டோ கூட என்கிட்ட இல்லை, அந்த வண்டியோட புக்கோட ஃபோட்டோ கூட இல்லை. இப்போ அதுதான் ஒரு பயத்தோடு இன்றைக்கி வண்டி ஓட்ட வேண்டியிருக்குன்னு நினைக்கேன். உடனே இப்போ தான் போய் சூப்பர்வைசருக்கு ஃபோன் அடித்து கேட்டேன். சூப்பர்வைசர் நீ ரூமில் வந்து எடுத்துகிட்டே போயிரு, ஏன்னா ஃபைன் போட்டால் 500 ரியால் போடணும்லாமா. இப்படி வண்டி புக்கு ரூமில் இருக்குன்னு சொன்னாலுமே 500 ரியால் 1000 அடிங்க. அதனால் பேசாமல் ரூமில் போய் எடுக்கலாமா. ஏன்னா இந்த டைமில் ஆர்டர் வர டைம். இப்போ பாருங்க செகண்ட் ஆர்டர் வேறு வந்துருச்சு. ஆர்டர் வர டைமை பார்த்து இப்போ இங்கேருந்து ஒரு 35 கிலோமீட்டர் இந்த டிராஃபிக்கில் போகணுன்னா அது எப்படி? இங்கே இருங்க ஃபுல் டிராஃபிக்குங்க, ஃபுல்லாக டிராஃபிக். இப்போ போனால் எப்படியும் போகிறக்கு ஒரு 35 நிமிஷம், வரக்கு ஒரு 35 நிமிஷம் தான் ஆயிரும். 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிரும். அதையும் பார்க்கணும், ஆர்டரும் எடுக்கணும், ரிஜெக்டும் பண்ண முடியாது. இப்போ பிரேக் ஆப்ஷனும் இல்லை ரிஜெக்ட் பண்ணுற அளவுக்கு. ரொம்ப கவனமாக இருப்பேன். இன்றைக்கி பயங்கர கேர்லெஸ் ஆகிட்டேன் இந்த வாலெட்டில். இப்போ பாருங்க, இப்போ போட்டு இதே மண்டைக்குள்ள ஓட்டிகிட்டு கிடக்கணும். போலீஸ் இருக்க இடம் பக்கம் போக முடியாது. என்ன பண்ண, அனைத்தும் இப்படி தான், எல்லாமே இப்படி தான் இருக்குது. நேரம் சரியில்லை. செகண்ட் ஆர்டர் வந்திருக்கு. பிக்கப்பே 3 கிலோமீட்டர்லங்க. நேற்றுலாம் ஷார்ட் ஆர்டராக வந்துகிட்டு இருந்தால் இன்றைக்கி லாங் ஆர்டர். பிக்கப்பே 3 கிலோமீட்டர்லன்னா பாருங்கள், ட்ராப் எப்படி ஒரு 10-15 கிலோமீட்டர் இருக்கும். ஐயோ, ஆப்போசிட்டில் ஒரு போலீஸ் நிற்கிதே, போலீஸ் வண்டி நிற்கிறாங்களே, முடிச்சிருவானுங்களோ? ஆமாங்க, வண்டியை பிடிச்சிட்டு இருக்காங்க. பார்க்கலாம். நமக்கு நேரம் நல்லா இருந்தால் நம்ம தப்பிச்சிருவோம், இல்லை அப்படின்னா மாட்டிடும். இல்லை காரு எம்மாடி தப்பிச்சேன்டா சேகர். ஏன்னா கார் பிடிக்கிறவங்க பைக் பிடிக்க மாட்டாங்க. அது இங்கே ஒரு லாஜிக் இருக்குது. நம்ம ஊரில் எல்லாத்தையும் பிடிப்பாங்க, காரை விட்டுருவாங்க. லாரி பைக்கு எல்லாத்தையும் பிடிப்பாங்க, காரை விட்டுருவாங்க. இங்கே காரை பிடிக்கிறவங்க பைக்கை பிடிக்க மாட்டாங்க. தப்பிச்சேன். உண்மையில கொஞ்சம் பயமாக தாங்க இருக்கு. ஏன்னா 500 ரியாலுக்கு அது அவனோட மைண்டை பொறுத்து. 500 ரியால் போட்டால் 500 ரியாலுக்கு, கூட போட்டால் கூட. சரி, பெருசாக எதுவும் நடக்காது. 6 நிமிஷம் ஆயிருக்கு, அதனால் ரெடி ஆகிட்டு, பொருள் ரெடி ஆகிட்டு வந்தான். பாதி அவன் பாதி இவன். எத்தனை கிலோமீட்டர் தெரியுமாங்க? 19 கிலோமீட்ரு 38 நிமிஷம் போட்டிருக்கான். அப்போ நினச்சி பாருங்க, இது இன்றைக்கி எவ்வளோ தூரம் போட்டிருக்கான் பாருங்க. நேற்றுக்கு மொத்தமாகவே அவ்வளோ கிலோமீட்டர் கூட ஓட்டியிருக்க மாட்டேன். இன்றைக்கி என்னென்னா இப்படி தூரமாக போட்டிருக்கு. சரி, என்ன பண்ண, அம்பிட்டு தான் போய் தான் ஆகணும். இங்கே போலீஸு, நான் அது போலீஸ் இல்லை, நாஜிமா. பத்தொம்போது கிலோமீட்டர் கொண்டு போகணுமா ஒரு ஆர்டரை? ஃபில்ட்ரு போட்டுக்கலாம், ஒரே நிமிஷங்க. வீடியோ ஃபில்ட்ரு இல்லை, கிளாஸ் ஃபில்ட்ரு. நான் முன்னால் வெயில் அடிக்குதா, உள்ள டபுள் வைசர் உண்டு, அதில் அந்த சன் வைசர்னு ஒன்று உண்டுல்ல, அதை போட்டு விட்டேன். அதான் சரி தலைவரே, பாவம். பத்தொம்போது கிலோமீட்டர் 38 நிமிஷம்னா என்ன கணக்கு? சரிங்க, நம்ம வந்து பார்த்திங்கன்னா டாபிக்குள்ளே கொஞ்சம் வந்துடும், சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இங்கே வந்து சவுதிலேயும் துபாயிலையும் பார்த்திங்கன்னா டெலிவரி ஜாப் வேகன்சி இருக்குதுன்னு சொல்லி நம்ம நிறைய ஷார்ட்ஸில் போட்டிருப்போம். அதோட கான்டாக்ட் நம்பர் ஏன் கொடுக்கல அப்படின்னா, அட் அ டைமில் நிறைய பேர் கால் பண்ணிகிட்டே இருக்கீங்க போல், நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறீங்க, நிறைய பேர் கால் பண்ணுறதுனால அந்த ஏஜெண்டாக அதை இது பண்ண முடியல. ஸோ அதான் அண்ணன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணிக்கோ, அதில் முதல்ல எல்லாத்தையும் ஜாயின் பண்ண வை, அதுக்கப்புறம் அதில் இருந்து ஸோ ஜாயின் பண்ணதுக்கு பிறகு நம்ம அதுலேருந்து யார் வருவா யார் வரமாட்டான்னு பார்த்துட்டு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து நைட்டு 1 மணிக்கெலாம் குடிச்சிட்டு ஃபோன் அடித்து கேட்குறாங்க போல், நிறைய பசங்க அப்படி கேட்டிருக்காங்களே. அது அண்ணனுக்கு கொஞ்சம் இதாக இருப்பாப்புல. ஏன்னா நைட்டு அவரும் ஃபேமிலி மேன், நைட்டு 12 மணி 1 மணிக்கு குடிச்சிட்டு இருக்கும்போது பார்த்து நம்ம வீடியோ பார்த்துட்டு திடீர்னு ஃபோன் அடிச்சிங்கன்னு வைங்களா, அவர் பாவம்ல. அதனால் தான் அந்த நம்பர் நம்ம போடல. ஏன்னா ஒரு வாட்டம் ஆல்ரெடி அனுபவப்பட்டிருக்கோம் நம்பர் போட்டதில். இப்போ என்னென்னா ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி, வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி அந்த குரூப்பில் எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிட்டு ஓகே அப்படின்னா அதுக்கப்புறம் உள்ள மேலே உள்ள கதையை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. பார்க்கலாம்,
ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ வேக்கன்சி இருக்குதான்னு கேட்டால் ஆமாம் இருக்குங்க. லைசன்ஸ் கொடுக்குறாங்களானாமா கொடுக்குறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இந்த மாதம் வந்தவங்க நவம்பர் மாதம் 1ஆம் தேதி வந்தவங்களுக்கு லைசன்ஸ்லாம் கொடுத்தாச்சு, பைக் லைசன்ஸே கொடுத்தாச்சு. சும்மா இந்த நியூஸ் என்ன அது சரியாகலை, லைசன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லி அந்த நியூஸ் என்ன வைரல் ஆகலை. கொடுக்கக்கூடாதுங்கிற லைசன்ஸ் கிடையாதுங்கிற நியூஸ் மட்டும் பயங்கரமாக வைரல் ஆச்சு, கொடுக்குறாங்கங்கிற நியூஸ் வந்து வைரல் ஆகலை. அதனால நிறைய பேருக்கு தெரியல. இப்போ லைசன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறாங்க, அப்பாயின்மெண்ட் எடுத்து பண்ண தான் செய்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. ஸோ நீங்களும் தைரியமாக வரலாம். நான் என்ன சொல்கிறேன்னா பைக்குக்கு அப்புறம் நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப நேரம்னா 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ நினைக்காதீங்க. 3 மணி நேரத்துக்கு பிறகு நம்ம கேமரா சார்ஜ் ஏறி வச்சுருக்கேன். அங்கே பாருங்க, தரைக்கடியிலேருந்து புகையாக வருதா தெரியுதா உங்களுக்கு? அந்த தரைக்கடியிலேருந்து எப்படி புகையாக வருது பாருங்க. நீங்கள் நினைப்பீங்க அது ஹீலிங் வாட்டராக இருக்கும்னு நினைப்பீங்க, இல்லை அது ஒரு லாண்ட்ரி கடை. ஸோ உள்ளே சூடாக போகிற தண்ணியை அந்த ட்ரைனேஜுக்குள்ளே தான் இது பண்ணுவாங்க, அதுலேருந்து வர்ற புகை. இவ்வளோ நேரங்க 3 மணி நேரம் ஆயிருக்குங்க பைக்கில் சார்ஜ் போட்டுருக்கு இந்த கேமரா. ஏன்னா நம்ம பைக் கண்டினியூட்டியாக ஓட்டிகிட்டே இருந்தால் சார்ஜ் ஏறும், ரெண்டாவது லைட்லாம் ஆன் பண்ணால் சார்ஜ் ஏற மாட்டேக்கு. அப்படிங்கும்போது ஒரு இடத்துல உட்காந்து லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு வண்டியை சும்மா ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு அப்படியே இவ்வளோ நேரம் சார்ஜ் ஏற்றினேன். ஏதோ ஓரளவுக்கு ஏறி இருக்கும்னு நினைக்கேன், பார்க்கலாங்க. ஸோ மொத்தமாக 7வது ஆர்டர் இப்போ தான் பார்த்தீங்கன்னா 7வது ஆர்டர் நான் கொண்டு போயிட்டுருக்கேன். டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 8:30 ஆயிடுச்சு. 1.5 மணி நேரம் டிஃப்ரெண்ட் இருக்குது. நம்ம 1 மணிக்கெலாம் வரலண்ணா, நம்ம வந்தது 2 மணிக்கு தான் வந்தோம். வந்த மொதல் ஆர்டரே பெரிய சம்பவம் நம்மளுக்கு. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நம்மளுக்கு டார்கெட் என்ன, 16 ஆர்டர் எடுக்கணும். 15 16 ஆர்டர் எடுக்கணும். ஸோ ஷார்ட் ஆர்டராக தான் இப்போ வந்துகிட்டு இருக்கு. இப்போ நான் எடுத்த ஆர்டர் ஷார்ட் ஆர்டர் தான், 3 கிலோமீட்டர் தான். அந்த பக்கம் எடுத்தேன், இந்த பக்கம் எடுத்தேன்னா இந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் போனால் அந்த ரோட்டை சுற்றிட்டு போய் கொடுத்தா முடிஞ்சு. ஸோ இந்த மாதிரி கொடுத்து ஒரு 16 ஆர்டர் வந்துச்சுன்னா போயிட்டு நல்ல ஒரு கொத்து புரோட்டா சாப்பிட்லான் இருக்கேங்க. கேரளா கொத்து புரோட்டா சாப்பிட்லான் இருக்கேன். பார்க்கலாம் அதுக்கு வாய்ப்பு இருக்குதா இல்லையான்னு. இங்கே இருங்க, எங்கே போய் சுற்றணும் தெரியுமாங்க? அங்கே போய் இப்போ சுற்றணும். முந்தி இதிலே சுற்றுறதுக்கான ஒரு இடம் இருந்து இப்போ அங்கே போய் சுற்றணும். ஒன்றா பிரேக்கு எவ்வளோ பக்கத்துலேருந்து பிரேக் அடிச்சிருக்கேன் பாருங்க. நிற்கலைங்க வண்டி, டயர் அப்படி இழுத்துட்டே வருது ரோட்டில் தர 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 தரன்னு. ஸோ இன்றைக்கி நான் நேற்று வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போடல ஒரு வீடியோ. ஸோ அதுக்கு வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ப்ரோ என்னாச்சு ப்ரோ வீடியோ போடாமல் விட்டுருக்கீங்க அப்படின்னு. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது இத்தனை பேர் நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுறாங்கன்னு. ஸோ நேற்று போட்ட வீடியோ, நேற்று போட்ட வீடியோ, அதுக்கு முந்தின நாள் போட்ட வீடியோ, ரெண்டுக்குமே நல்லா கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கிவ்அவே அச்சீவ் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் கண்டினியூட்டியாக நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. மேபி பார்க்கலாம், நீங்கள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. என்னடா இது இப்படி மெல்ல போயிட்டுருக்காங்க. அதான் கீட்டாங்க, நம்ம ஹங்கர் மாதிரி அது ஒரு கீட்டா. அவங்களும் டெலிவரி ஜாப் தான் நம்மளே மாதிரி, சேம் ஃபுட்டு. அவங்கன்னா ஃபுட்டு மட்டும், நம்ம கிராசரிலாம் உண்டு, அவங்க ஃபுட்டு மட்டும். சேம் பைக், சேம் ஆல்மார்ட்ஸ், நேம் மட்டும் தான் டிஃப்ரெண்ட்ஸ். மொபைல் கூட இப்போ சில கம்பெனியில் சேமாக எடுத்து கொடுக்குறாங்கங்க. ஏதாவது ஒரு நல்ல கம்பெனியில் கேட்டுட்டு என்ன மொபைல் நல்லா இருக்குன்னு கேட்டு அதே மாதிரி மொபைல் வாங்கி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மோட்டோ வந்து பெஸ்ட்டுங்க. மோட்டோவோட மாடல் இங்கே வந்து G85ங்கிற ஒரு மாடல் இருக்குது, 84 85 இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு. அதில் வந்து 85 வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டுங்க. ஏன்னா எவ்வளோ வெயில் அடிச்சிருக்கு தெரியுமா? ஏப்ரல் மே ஜூன்லலாம் நல்ல வெயில், பயங்கர வெயில். ஆனாலும் எனி டைம் ஸ்க்ரீன் ஆன்லேயே தான் இருக்கும், மேப் பார்த்துட்டே தான் ஓட்டுவோம், ஃபோன் ஹேங் ஆகிறது இல்லை, சார்ஜர் அந்தளவுக்கு இதாகிறது இல்லை. ஸோ நல்ல ஒரு ஃபோனு, நல்லா இருந்துச்சு. கேமராவுமே எவ்வளோ வைப்ரேஷன் ஆனாலுமே கேமராவுமே டம் ஆகலை. ஸோ இப்போ நான் வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா G85 சரிங்களா, கேமரா டம் ஆயிடுச்சு. சரி, நான் வச்சுருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா G30, கேமரா டம் ஆயிடுச்சு. ஏன்னா இது அதோட கொஞ்சம் கம்மியான ஃபோன். ஏன்னா அது வந்து 85 ரியால் போட்டிருந்தாங்க ஆன்லைனில். ஆஃப்லைனில் வந்து பார்த்திங்கன்னா 83 எவ்வளோ போட்டிருந்து, சரி 885 போட்டிருந்தது ஆன்லைனில். ஸோ ஆஃப்லைனில் பார்த்தீங்கன்னா 870 போட்டிருந்து, 15 ரூபா தான் டிஃப்ரெண்ட்டு. இது பார்த்தேன், இது 500 ரியால் தான் போட்டிருந்து, சேம் ஃபேக்கு. ஆனால் என்ன அந்த டிஸ்பிளே குவாலிட்டியும் கேமரா குவாலிட்டியும் வச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அந்த இதுக்கும் இதுக்கும் நம்ம வேலைக்கு மட்டும் தானே வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கிட்டேன். இதுவும் பார்த்தீங்கன்னா 12 GB ரேமு, 256 GB ஸ்டோரேஜ், டிஸ்பிளே வந்து AMOLED டிஸ்பிளே கொடுத்துருந்து. நல்லா இருந்துச்சு, நல்லா இருக்குது, இப்போ வரைக்கும் நல்லா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேட்டரி பேக்கப் ஓகே, காலையிலேருந்து தான் சார்ஜ் போடல, 1 மணிலேருந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். மேப் ஓடுது எல்லாமே. 1 மணி நேரம் போராட்டத்துக்கு பிறகு
இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் வந்திருக்குங்க. ஸோ இப்போ மணி வந்து பார்த்தீங்கன்னா 10 மணி. ஸோ 9:52 சரிங்களா? 10 மணின்னு வைங்களேன். ஸோ 8 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். 1 கிலோமீட்டரில் இப்போ இந்த இல்லை ஒரு யூட்டன் போட்டு போய் கொடுத்தா முடிஞ்சு 8 ஆர்டர் கம்ப்ளீட் ஆயிரும். 2 ஆர்டர் இப்போவுமே 10 மணிக்கே 2 ஆர்டர் கம்மியாக இருக்குது. ஸோ 16 பண்ணணும் கம்பல்சரி. அதுதான் நம்மளோட இது. சரி, முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ட்ரை பண்ண முடியுமோ பண்ணோம். ஏன்னா ஷார்ட் ஆர்டர் என்ன தான் 4 ஆர்டர் வந்தாலுமே 15 பண்ண முடியுமான்னா கஷ்டம்தான். பார்க்கலாம். ஏன்னா இன்றைக்கி ஒரு 2-3 இடத்துல நான் டைம் வேஸ்ட் பண்ணிட்டேங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட் ஆர்டர் எடுத்ததில் ஒரு பெரிய தப்பு. ஏன்னா ஃபஸ்ட் ஆர்டர்லேயே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 45 நிமிஷம் டிலே ஆயிடுச்சு. சரிங்களா? டிலே 45 நிமிஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அது கொண்டு போய் கொடுக்குறதுல வந்து 30 நிமிஷம். அது ஒன்று. அப்புறம் செகண்ட் ஆர்டர் அதே மாதிரி தான், லாங் ஆர்டரு. பிக்கப்பே 3 கிலோமீட்டர் இருந்துச்சு, ட்ராப்பு 17 கிலோமீட்டர் இருந்து. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் லாங்காக வந்தனால இன்றைக்கி நம்மளால் அந்த அளவுக்கு இது இல்லை. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி நம்ம எவ்வளோ நம்மளால முடியுமோ அவ்வளோ எடுப்போம், முடிப்போம். நாளைக்கு தரமாக செய்வோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. போனோன்னே வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணணும். அது ஒரு வேலை. ட்ரெஸ் துவச்சி போடணும், சாப்பிடணும். ஆனந்தான். வேறு என்ன இருக்குது? அப்படி தான். வண்டி வேறு ஆஃப் ஆகிட்டா? நல்ல வேலை, செல்ஃப் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இல்லைங்க, இப்போ கொஞ்சம் நேரமாக செல்ஃபி அடிக்கல. ஒருவேளை அவ்வளோ தூரம் வந்தனால லைட் ஆஃப் பண்ணிட்டு செல்ஃப் அடிச்சிருக்கேன். அதான் ஸ்டார்ட் ஆகிட்டு. 1 கிலோமீட்டர், கரெக்டாக 1 கிலோமீட்டருங்க. ஸோ இதுதான் பக்காலா. இந்த மாதிரி பச்சை கலரில் அந்த கிராசரி கூட படம் எங்கெல்லாம் போட்டிருந்தோ அதெல்லாம் பக்காலா. பக்காலானா ஒரு சூப்பர் மார்க்கெட், பெட்டி கடை, அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். கரெக்டாக டைம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10:46 ஆகுது. 9வது ஆர்டரு. 2 ஆர்டர் ரிஜெக்ட் பண்ணேன். ஏன்னா 2 ஆர்டரும் பார்த்தீங்கன்னா கீழே மலாஸில் ஒன்று, சினையாவில் ஒன்று வந்துச்சு. இந்த டைமில் அங்கே போகிறது சேஃப் கிடையாது. 2வது நல்லாவும் இருக்காது. ரொம்ப தூரம் ஒரு ஆர்டர் எடுத்துகிட்டு போகிறதுக்கு பதிலாக இங்கே 2 ஆர்டர் எடுத்துடலாம். ஸோ அந்த தைரியத்தில் 2 ஆர்டர் ரிஜெக்ட் பண்ணேன். ஸோ ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா 15 நிமிஷத்துக்கு இது பண்ணிட்டான்லு, பிரேக் எடுக்க வச்சிட்டான்லு, ஆட்டோமேட்டிக்காக பிரேக் விழுந்துடும். ஸோ அந்த மாதிரி எத்தனை நிமிஷம் வரைக்கும்னா 10:28 வரைக்கும் பிரேக்கு. ஸோ அதுக்கப்புறம் 28க்கு அப்புறம் ஒரு ஆர்டர் வந்துச்சு. ஸோ அதான் இப்போ எடுத்து கொண்டு போய்ட்டுருக்கோம். ரொம்ப பக்கம் தான், 4 கிலோமீட்டர் தான் வந்துச்சு. இப்போ அங்கே தான் கொண்டு போய்ட்டுருக்கோம். பிக்கப் பக்கத்துலேயே தான் இருந்துச்சு, நம்ம பக்கத்து கடையிலே தான். முடிச்சுட்டு இப்போ ட்ராப் கொண்டு போய்ட்டுருக்கோம். 1.2 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. ஏன்னா இதில் நல்ல ஆர்டர் இருக்கும் இந்த ஏரியாவில். நம்ம ரூமும் பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ டைமிங் முடிஞ்சுன்னா அப்படி சடார்னு ரூமில் போய் மல்லாக்கப்படுத்தி தூங்கிட வேண்டியதான். சாரி, எடிட்டிங் ஒர்க் இருக்குது. என் காதல் சொல்ல காதுக்குள்ள நல்ல பாட்டு ஓடிட்டே இருக்குங்க. என்ன முந்தி ஹெட்செட் வைப்பேன், இப்போ இல்லை. அது வந்து இங்கே வந்து ஒரு 2 மாதத்துக்கு ஹெட்செட் வச்சுட்டு அலைஞ்சேன். பயங்கரமாக காது ஒழிச்சிக்கிட்டு இருக்குங்க. ஏன்னா ரொம்ப நேரம் காது அமுக்கி வச்சிருக்குமா, காதுக்குள்ளே காற்று போகாது. கொஞ்ச நேரத்துல மாதிரி இரிட்டேட் ஆயிரும், தலைவலிக்கும், அந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சு. எப்போ இன்டர்கேம் இங்கே வந்து வாங்கினேனோ, இந்தியாவில் என்கிட்ட இன்டர்கேம் இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து எப்போ இன்டர்கேம் வாங்கினோ, யார்லையுமே பைத்தியக்காரன் நெரிச்சிட்டே போயிட்டுருக்கான். சின்ன கேப் அங்கே ஒரு கயிறை போட்டுலாம் வண்டியில் கட்டி வச்சுட்டு அலையிறான் செஃப்பு. அப்போ இங்கே வந்து இன்டர்கேம் வாங்கின பிறகு ரொம்ப ஃப்ரீ ஆகிட்டுங்க. இப்போலாம் காதுக்குள்ளே எவ்வளோ நேரம்னாலும் பாட்டு கேட்டுகிட்டே இருக்கலாம். சார்ஜர் 2 நாள்லேருந்து 2.5 நாள் 3 நாள் வரைக்கும் நிற்கின்னு நினைக்கேன். பாட்டு கேட்டே இருப்பேன். சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம மிரர் பார்த்து ஓட்டுற பழக்கம் நம்மளுக்கு இந்தியா உண்டு பார்த்தீங்களா, அதனால ஜாலியாக போய். பயங்கர இரிட்டேட் ஆகுதுங்க. நான் காலையிலே சொல்லியிருந்தேன் வீடியோட ஸ்டார்டிங்கில். ஸோ நம்மளோட இப்போ கேமராவில் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் நிற்க மாட்டேங்குங்க. ஸோ பேட்டரி பவர் பேங்கும் பார்த்திங்கன்னா இல்லை. ஏன்னா மொபைலுக்கு அது கரெக்டாக இருக்கும். ஏன்னா நைட் வரைக்கும் வேலை பார்க்கணும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து ஆர்டரும் பார்த்திங்கன்னா பெருசாக இல்லை. இப்போ மணி எதுன்னு பார்த்தீங்கன்னா 7 மணி ஆகுது. ஆனால் நான் எவ்வளோ ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன்னா 1 2 3 4 5 ஆர்டர். இப்போ 5வது ஆர்டருக்கு நான் வெயிட் பண்ணிட்டு 2 ஆர்டர் டிலேயில் தான் இருக்கேன். ஏன்னா எல்லாமே லாங் ஆர்டர் வந்துட்டு. இப்போ ஒரு ஆர்டர் எடுத்துருக்கேன், இதுவுமே லாங் ஆர்டராக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே லாங் ஆர்டராக வந்துகிட்டு இருக்குங்க. என்ன பண்ண போகிறேன்னு தெரில. ஸோ இப்போ சார்ஜ் போட்டு வச்சுருந்தேன், இவ்வளோ நேரம் சார்ஜ் போட்டு வச்சுருந்தேன். ஸோ இனி கொஞ்சம் அப்படியே மோட்டரில் ஸ்டார்ட் பண்ணுறேன், நீங்களே பாருங்கள். வெற்றிகரமாக 10வது ஆர்டர் நம்ம எடுத்தாச்சுங்க. எம்மா விக்கலு ஏன் இப்போ வருது. ஸோ 10வது ஆர்டர் எடுத்தாச்சு. பக்கத்தில் அது ரொம்ப தூரம்லாம் இல்லை, ஒரு 7 கிலோமீட்டர் இருக்கும். அதை கொடுத்தா அந்த ஏரியாவில் நல்ல ஆர்டர் ஒரு ஏரியா தான், அதனால் அதுவும் பிரச்சனை கிடையாது. சூப்பருங்க. அப்போ எப்படியும் ஒரு 12 எடுத்துடலாம்னு நினைக்கிறேன். 12 மணிக்குள்ளே எடுத்துட முடியாது, கஷ்டம். இப்போ மணி 11:06 ஆச்சுங்க. என்ன அதிகபட்சம் 2 ஆர்டர் எடுக்கலாம். இதை கொடுத்து முடிக்கிறதுக்கு 11-17 ஆகும்னு போட்டிருக்கு. சரிங்களா? அப்படிங்கும்போது 2 ஆர்டர்னு எடுக்கலாம். அதிகபட்சம் 12 ஆர்டர் எடுக்கலாம்னு நினைக்கிறேன்.
நம்ம பிளான் போட்டது வேற, நம்மளுக்கு கிடைக்கிறது வேற. சரி பரவாயில்ல, இருந்தாலும் நம்ம வந்து எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்கணும்ல. சும்மா ஆர்டர் வரல, ஆர்டர் எடுக்க முடியலங்கிறது கணக்கு கிடையாதுல்ல. டைம்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. 100 பேரை போட்டு ஏற்றிட்டு போகிறான் காருக்குள்ள. என்னடா இது கதையா இருக்கு. ஸோ இன்னைக்கு டே முடிஞ்சிருச்சுங்க. ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 12:02 ஆயிடுச்சு. ஸோ டே முடிஞ்சிருச்சு. ஸோ எவ்வளோ ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா 12 ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோங்க. 12 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 16 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணோம். சத்தியமாக நான் நினச்சிட்டே இருந்தேன் சரி 16 பண்ணிடணும்னு. ஆனால் அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. 12 தான் பண்ண முடிஞ்சிச்சு. சரிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, 12ஆவது பண்ணிட்டோமே அப்படிங்கிற ஒரு மன சந்தோஷத்தோடு போயிட்டுருக்கேன்னா 2 மணிக்கு வந்தோம் ரூமில் இருந்து. 2 மணிக்கு ரூம்லேருந்து வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம், 2 ஆர்டர் லாங் ஆர்டரு, அது ரொம்ப லாங் ஆர்டரு, டைமிங் வேறு வெயிட்டு 45 நிமிஷம். ஸோ இவ்வளோ பிரச்சனைக்கு இடையில ஸோ 4 மணிக்கு தான் நம்ம ஆர்டரே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் வைங்களேன். 6 மணிலேருந்து 12 மணிக்குள்ளே நம்ம 12 ஆர்டர் எடுத்துருக்கோங்கும்போது இது வந்து பிரம்மாண்ட வெற்றின்னு தான் சொல்லி நான் வந்து கங்குவான் வெற்றியான்னு தெரில, ஆனால் என்னோட இந்த சாதனை வெற்றி அப்படின்னு சொல்லி நான் சந்தோஷப்படுறேன். சரிங்க, நம்ம இதில் ஒரு ஈமோஜி கொடுத்துருப்பேன், கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. பார்த்தவங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்க்ரீன்ஷாட் ரொம்ப முக்கியம், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. இந்த மாதிரி பண்ணுற உங்களுக்கு மேபி 10,000 இருக்கலாம், 8,000 இருக்கலாம், 5,000 இருக்கலாம் கிவ்அவேல. ஸோ மறக்காமல் கமெண்ட் அண்ட் ஸ்க்ரீன்ஷாட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைபர் ரொம்ப முக்கியம். ஸோ இன்ஸ்டாவில் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணியிருப்பீங்க, பட் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதையும் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் ப்ரோ இல்லை ப்ரோ நான் ஃபாலோ பண்ணாமல் விட்டேன் அப்படின்னா அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாதுங்க. ஃபாலோ பண்ணியிருக்கணும். ஓகே, எம்மா சரிங்க. இப்போ நம்ம எங்கே போயிடறோம்னா ரூமுக்கு தான் போகிறோம். ரூமில் போயிட்டு ட்ரெஸ்லாம் வாஷிங் மிஷினில் போட்டுட்டு நம்மளும் பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் ஃபோனுக்கு மாற்றிட்டு உட்காந்து எடிட் பண்ணோம். மேபி கூடிய சீக்கிரத்தில் ஒரு நல்ல மொபைலோ இல்லை ஒரு நல்ல டேபோ ஒரு நல்ல கேமராவோ இல்லை மேபி ஏதாவது ஒன்று வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை எல்லாத்தையும் வாங்குற கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் வாங்கணும், ஏன்னா யூஸ் தேவைப்படுது. பார்த்தீங்களா, சவுதியில் தேவைப்படுதோ இல்லை, இந்தியா போயிட்டு நம்மளுக்கு நிறைய ரோட் ட்ரிப் இருக்குது. ஸோ ஆல் தமிழ்நாடு ட்ரிப் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா ரைடு இருக்குது. பேசிக்கான ஒரு ரைடு லடாக் ரைடு, ஸோ அது இருக்குது. அது மாதிரி ஒரு 4-5 பெரிய பெரிய ரைடு இருக்குது. சரிங்களா, நேபாள் ரைடு இருக்குது, பூட்டான் ரைடு இருக்குது, காஷ்மீர் ஹிமாச்சல் ரைடு இருக்குது, ஹிமாச்சல் ரைடு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பெரிய ஆசை என்னென்னா ஹிமாலயா ஏறணும் ஆசைங்க, எவரெஸ்ட் ஏறணும் ஆசை. அதுக்கான ப்ராசஸ்லாம் என்னென்னு மூலம் விசாரிக்கணும். ஏன்னா எவரெஸ்ட் ஏறலாம், பேஸ் கேம்ப் போகலாம் அப்படின்னு ஒரு ஆசை. பார்க்கலாம், அதுக்கெல்லாம் அப்டேட்லாம் வரும் மேபி. அதனால் அதெல்லாம் இப்போ அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நான் இப்போவுமே சொல்லி போர் அடிக்க விரும்பலைங்க. சரிங்க, இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துருந்தோம் உங்களுக்காக. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எப்போ நம்ம சேனலுக்கு தேவை, கண்டிப்பாக நீங்கள் தருவீங்க சொல்லி நான் நம்புகிறேன். ஓகே பாய், see you, good night.